ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து 100 ஸ்பீஷஸ்க்குள்ளே இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட டெய்லி ஹேபிட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து நிறைய அனிமல்ஸையும் பிளான்ஸையும் வந்து ஃபார்மிங் அப்படின்ற பேரில் வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அதோட டெய்லி ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, தினமும் வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் வந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் யோகமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தொழில் அமைப்பில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி மாற்றம் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் பெரிய அளவுக்கு கௌரவம் அனுகூலங்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை மனதிற்குள்ளுத்தையும் மனிதருக்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நல்ல அமைப்பும் நல்ல அனுகூலமும் நல்ல நீரோட்டமாக தெளிவான ஒரு சிந்தனை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலமான நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோம்பல் இல்லாத முயற்சிக்கு பெருமளவு வெற்றிகள் கௌரவங்கள் வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் படைப்பாளிகளுக்கு பாராட்டுகள் பெரிய அளவுக்கு பரிசுகள் போன்ற விஷயத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று மாலை 7:43 வரை சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை. மற்றபடி வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமலும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். அதே சமயம் எல்லா விஷயத்திலும் வண்டி வாகனத்திலாம் நிதானத்துடன் சென்று விட்டு வருவதை நன்மை ஏற்படுத்தி தரும். சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது நன்மையும் ஏற்றத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மாலை 7:44 சந்திராஷ்டமத்துக்கு உள்ளாக வருகிறீர்கள் என்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். மற்றபடி வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பெல்லாம் காணப்பட்டாலும் நன்மைகள் காணப்பட்டாலும் திடீர் கோபம் பெரும் அளவு சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். வழக்கு போன்ற விஷயத்திற்கு தனிப்பட்ட கவனம் மிக மிக முக்கியம். சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலும் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள கடகராசிக்காரர்கள் தூக்கமின்மையால் பாதிப்பு உள்ளவர்கள் மிக கவனம். மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறை உத்தியோகம் தொழில் அமைப்பு ஏற்றம் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் கலைத்துறையினர் படைப்பாளிகளுக்கு பாராட்டும் அனுகூலமும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக எச்சரிக்கை அதிக கவனம். அவர்களுடைய மனம் புண்படுகின்ற வரையில் எந்த வார்த்தையும் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் தைரியம் தன்னம்பிக்கை புது முயற்சிகள் வெற்றிகள் பலரால் பாராட்டப்படுவது கடல் கடந்த நல்ல விஷயங்கள் புது முயற்சிகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படுவதுடன் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி சுபகாரியத்தில் தடீர் என்ற உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்பட்டு டக்கு டக்கு என்று எல்லா விஷயங்களும் நல்ல செய்திகள் கிடைப்பதற்கும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடி வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள துலா ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் படைப்பாளிகளுக்கு பாராட்டு கௌரவம் அரசுத்துறை மற்ற துறையில் இருப்பவர்கள் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை. வண்டி வாகனத்தில் தொலைதூர பயணங்களில் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். ஏற்கனவே இரத்தத்தில் கோளாறு உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது, பல விதத்தில் யோகமும் அனுகூலமும் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது, பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்படுவது. பெற்றோர் பெரியோர் கூறுவதை தயவு செய்து கேளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள், பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தருவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தீராத இருந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடல் கடந்த நல்ல விஷயங்கள். தனிப்பட்ட முறையில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள். கேளிக்கை போன்ற விஷயங்கள். தொலைதூர பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் கூட வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைகளில் மட்டும் கோபதாபத்தில் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் திடீர் அறிமுகம், வேற்றுமொழி மனிதர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை. புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத பணப்பட்டுவாடாக பெருமளவு சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானம், தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம், வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்து கொள்வதும், சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது யோக பலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுவதனால் பிள்ளைகளிடத்தில் அரவணைத்து நல்ல புத்திமதிகளும் கோபதாபம் இல்லாமல் பேசுவதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை காணப்படுகிறது. சட்டத்தில் வெற்றியும் அனுகூலமும் காணப்படுவது, மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானம், விரயங்கள் அதிகமாக காணப்படுவது கவனத்தில் கொள்க. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஓகே வாஸ் பிளானட்ல இருக்க நிறைய ஃபேக்ட்ஸ் பற்றி இன்னைக்கு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கும் இதே டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Until then is Divya signing off with the entertainment of புத்தம்புது காலை. Bye. Thank you.